ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 14/3/2026 விஷுவ வருடம் மாஷி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. காலை 7:22 பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பூராடம். அதிகாலை 2:17 பின்பு உத்திராடம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யம கண்டம் மதியம் 1:30 3 வரை, குளிகை காலம் காலை 6 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருக சீரிஷம். காரடையான் நோன்பு என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். வீணான அலைச்சல் விலகக்கூடிய, வேதனை காலங்கள் மறையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில காரியங்கள் நாடி வரும். ஆனால் நல்ல காரியங்களை நாம் தான் தேடி செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சோழையப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக நிறைவேறும். கடந்த காலங்களில் வாடி நின்ற நிலை விலகக்கூடிய நாளாகவும் வீடு நிலம் வாங்கக்கூடிய விசேஷமான நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு என்பது நமக்கு வரும் பாதிப்பை தவிர்க்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகக்கூடிய நாள். அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறக்கூடிய நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறரை நம்பி வாழ்பவருக்கு வறுமையின் பிம்பம் மாறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான சூழல் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு வருந்துவதை விட பேசுவதற்கு முன்பே யோசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TG. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கும். தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய, தொகையால் லாபங்கள் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
குடும்பத்தாரின் அன்புதான் குதூகலத்தின் பண்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எப். கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும். உங்களுடைய வீரியமான செயல்பாடுகள் மூலமாக விசேஷமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக வாழ்வது கற்றவர்களுக்கு அழகல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க நடன புரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தவறுகளை உதறக்கூடிய நாள். நாடிய பொருள் கிடைக்கக்கூடிய, தேடிய வாய்ப்பு அமையக்கூடிய, நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கு தேவையான நன்மைகள் நம்மிடமே உள்ளது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நிறம் மாறும் விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை யூகிக்கக்கூடிய நாள். வாடி நின்ற நிலை மாறக்கூடிய நாளாகவும், உங்களுக்கான வருத்தம் எல்லாம் விலகக்கூடிய நாளாகவும், பொருத்தமான வாழ்க்கையை திருத்தமாக அமைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமக்கான சிறப்புக்கு நாம் தான் பொறுப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாளாகவும், குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்ட துன்பத்தை விட பெற்ற அனுபவம் சிறந்தது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சலுக்கு தகுந்த விளைச்சல் கிடைக்கும். மனைவி வழி உறவுகளால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும். பிதாவளி சொந்தங்கள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிவு இல்லாதவருக்கு வெற்றியின் தயவு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மனக்குல விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நாள்.
பணியில் மேன்மை கிடைக்கக்கூடிய, தொழிலில் பாராட்டு கிடைக்கக்கூடிய, நின்று போன வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுவதும் விழுவதும் எழுவதற்கான தருணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நாள். ஜென்ம ராசியிலேயே சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பேச்சு திறமைகளால் பெரும் லாபம் சேரக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BD. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.